Hi, I'm Bala from Besant Technology OMR branch. So today placement success storyல ஸ்டூடெண்ட் நேம் ஜீவா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெசன்ட் டெக்னாலஜி ஓஎம்ஆர் பிரான்ச்ல டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியராக 4.5 LPL ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். கங்க்ராட்ஸ். என் பேர் ஜீவா. நான் ஆக்சுவலாக 2024 பாஸ் அவுட் தான். என்னோட ஃபைனல் இயர்லேயே நான் வந்து என்னோட கெரியர் வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி நான் டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டேன். ஃபைனல் இயர் படிக்கும் போதே நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் பேரலாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கோர்ஸும் முடிஞ்சது, என்னோட ஃபைனல் இயர் இதுவும் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் அடுத்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணோடனே இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சோடனே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் 4.5 LP ஆஃபர் வாங்கியிருக்கேன். சூப்பர் கங்க்ராட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் என்ன மாதிரி டே பை டே என்னென்னலாம் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, ஆன்லைன்ல என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் பேரல அட்டன் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் எனக்கு வந்து அட்டன் பண்ணா ஸ்பீக் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். இப்போ ஃபைனலி எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு பெசன்ட் டெக்னாலஜிஸ் ஓஎம்ஆர் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா நான் வந்து சொன்னாங்க, நான் ஃபைனல் இயர் பண்ணும்போதே நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் என்னோட கெரியரை மாத்திக்கணும் அப்படின்ட்டு. நான் அப்பயே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன், நிறைய அகாடமிஸ் பார்த்துருக்கேன். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு பெசன்ட் டெக்னாலஜி அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால பெசன்ட் டெக்னாலஜி சூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன். பெசன்ட் டெக்னாலஜி ஓஎம்ஆர் ட்ரைனர் சப்போர்ட்ல எப்படி? ஆக்சுவலா நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வேற சைடு ட்ரிபிள் சைடு. நான் இப்போ ட்ரிபிள் இருந்து மிஷின் லேர்னிங் வந்திருக்கேன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து ட்ரைனரால மட்டும். இன்டர்வியூல எத்தனை ரவுண்ட் பண்ணுறது? 4 ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ரவுண்ட் இருந்துச்சு, அடுத்து ஆப்டிடியூட் ரவுண்ட் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து HR ரவுண்ட் இருந்துச்சு, அடுத்து டெக்னிக்கல் இன்டர்வியூ.